Facebookல வந்து நீங்க ரீல்ஸ் வீடியோ அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு வியூஸ் போகல அப்படின்னா பட் அதுக்கான ட்ரிக்ஸை பத்தி நான் சொல்லி தரேன். ஓகேவா? நான் சொல்ற இந்த 5 ஸ்டெப்ஸ் நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுடைய ரீல்ஸ் வீடியோ வந்து வைரல் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே, வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் உங்களுக்கு ஃபுல்லா புரியும். ஓகேவா? நீங்க வந்து Facebook பேஜ் ஒன்று ஓபன் பண்ணீங்க, ஓபன் பண்ணிட்டு அதுல பிளஸ் ஐகானை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரீல்ஸ்னு ஷோ ஆகும். அந்த ரீல்ஸ் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. ரீல்ஸ் அப்படின்றத கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எந்த ரீல்ஸ் வீடியோ அப்லோட் பண்ண வரீங்களோ அந்த ரீல்ஸ் வீடியோ வந்து ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் ஒன்று காமிக்கும். நெக்ஸ்ட் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. ஓகேவா? இதுல வந்து நான் சொல்ற 5 ஸ்டெப்ஸ் நீங்க கண்டிப்பா ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுடைய ரீல்ஸ் வீடியோ 100% வைரல் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்க டைட்டில் கொடுப்பீங்க. அந்த டைட்டில் என்னவோ அந்த டைட்டில் வந்து ஜஸ்ட் கொடுத்துருங்க. ஓகேவா? இப்போ ட்ரெண்டிங் ஸ்டார்ட்ஸ் அப்படின்னு கொடுக்குறேன். ஓகே, இப்போ ட்ரெண்டிங் ஸ்டார்ட்ஸ்னு சொல்லி கொடுத்துட்டேன். ட்ரெண்டிங் ஸ்டார்ட்ஸ்னு கொடுத்ததுக்கு அப்புறம் இதுல என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்க ஹேஷ்டேக் வந்து ஆட் பண்ண போறீங்க. ஹேஷ்டேக் வந்து ரீல்ஸ் அப்படின்றத கொடுங்க. ஜஸ்ட் அதுவே ஹேஷ்டேக் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா நீங்க எதுலாம் ரொம்ப வைரலா இருக்குன்றது ஷோ ஆகும். ஓகேவா? இப்போ இந்த வைரல்ன்றது வந்து பாத்தீங்கன்னா 1 பில்லியன் பைட்ஸ் வந்து வியூஸ் போயிருக்கு. அந்த வீடியோ கிளிக் பண்ணி உங்களுக்கு எஃபி வைரல்ஸ் பட் எந்த எஃபி அந்த ட்ரெண்டிங் பட் Facebook உங்களுக்கு நீங்க சர்ச் பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும். ஓகேவா? நீங்க டைப் பண்ணும்போது தெரியும். பட் எஃபி ரீல்ஸ்னு கொடுத்தீங்கன்னா அதெல்லாம் வந்து ரொம்ப ஹைகா இருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு எந்த இது வந்து எவ்வளவு போஸ்ட் வந்து ரீச் ஆயிருக்கு அப்படின்றது ஷோ ஆகும். நீங்க அந்த மாதிரி வந்து டேக்ஸ் வந்து நீங்க ஆட் பண்ணுங்க. ஓகேவா? இது வந்து ஹேஷ்டேக்னு சொல்லுவோம். இந்த மாதிரி உங்களுடைய டைட்டிலுக்கு இந்த மாதிரி ஹேஷ்டேக்லாம் நீங்க ஆட் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா வியூஸ் போகும். ஓகேவா? இப்போ ஹேஷ்டேக் வந்து ஆட் பண்ணா செகண்ட் மெத்தட் என்னன்னா ஷேர் டு யுவர் ஸ்டோரி. ஓகேவா? அதை கிளிக் பண்ணி அது ஆஃப்ல இருக்குது அப்படின்னா நீங்க வந்து அதை ஆன் பண்ணுங்க. ஓகேவா? பட் இது ஆன் பண்றதால நமக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னா நீங்க போடுற ஷார்ட் வீடியோ உங்களுக்கு ஸ்டோரியா வந்து போகும். ஓகேவா? ஸ்டோரியா பப்ளிஷ் ஆகும்போது அந்த ஸ்டோரியை பார்க்கறவங்க ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணா உங்க ரீல்ஸ் வீடியோவும் வந்து அவங்க பார்ப்பாங்க. ஓகேவா? இப்போ அது ஆல்வேஸா இல்ல ஒன்ஸ் கேக்குது. எல்லா ஸ்டோரியும் போட போறீங்கன்னா அதை கொடுங்க. இல்ல இந்த ஸ்டோரி மட்டும் தான் போட போனா ஷேர் ஒன்றது கொடுங்க. ஓகேவா? இப்போ நான் கொடுத்துட்டு சேவ் அப்படின்றது கொடுத்தனா எனக்கு வந்து ஸ்டோரி வந்து சேவ் ஆயிடும். ஓகேவா? நெக்ஸ்ட் ஆப்ஷன் என்ன கேட்டா இங்க டேக் பீப்புள். ஓகேவா? டேக் பீப்புள் அப்படின்னா என்னன்னு கேட்டா அதை கிளிக் பண்ணினா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ஓகேவா, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் இருக்கவங்க இல்ல உங்களுடைய ஃபாலோவர்ஸ் இருக்கவங்க யாராவது வந்து பாத்தீங்கன்னா நீங்க டேக் மாதிரி ஆட் பண்ணீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து உங்களுடைய வீடியோஸ் வந்து போஸ்ட் ஆகும். அது மூலமா உங்களுக்கு வந்து நல்ல வியூஸ் வந்து வரும். ஓகேவா? இப்போ அந்த டேக்ஸ்க்குள்ள போயிட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க எத்தனை பேர் வேணாலும் நீங்க டேக் பண்ணிக்கலாம். டேக் பண்ணீங்க அப்படின்னா நீங்க போடுற வீடியோஸ் அவங்களுடைய ப்ரொஃபைலையும் வந்து ஷோ ஆகும். பட் அது மூலமா உங்களுக்கு வந்து நல்ல வியூஸ் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்தது என்ன கேட்டீங்கன்னா இங்க வந்து ஏபி டெஸ்ட் இருக்கு. இந்த ஏபி டெஸ்ட் அப்படின்றத கிளிக் பண்ணீங்கன்னா இந்த ஏபி டெஸ்ட்ல வந்து கவர் டெஸ்ட் இருக்கும். இது வந்து எதுக்காக அப்படின்னா உங்களுடைய ரீல்ஸ் வீடியோக்கான தம்ப்நெயில் வந்து செட் பண்றது. ஓகேவா? நீங்க போற வீடியோஸ் ஆட்டோமேட்டிக்கா அதே ஒரு தம்ப்நெயில போய் ஷோ ஆகும். பட் அது மூலமா உங்களுக்கு வீடியோ வந்து வியூஸ் போகிறதுக்கு டிராப் ஆகும். அதனால உங்களுக்கு கரெக்டானது எது வேணுமோ அதை வந்து நீங்க கிளிக் பண்ணி அந்த தம்ப்நெயில வந்து ஜஸ்ட் கிளிக் பண்ணுவாங்க. பிளஸ் ஐகானை கிளிக் பண்ணா இங்க 2 இது வரும். பட் இதுல டூப்ளிகேட் இதுல வந்து நீங்க ஆல்டர்னேட்டிவ் இருக்குல்ல அந்த கவர்ல உங்களுக்கு எது மாதிரி வேணுமோ அதை வந்து ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்க. ஓகேவா? இப்போ கிளிக் பண்ணிட்டு ஒரிஜினல் கவரை அதை மாத்திட்டு ஜஸ்ட் இன்னொரு பிளஸ் ஐகானை கிளிக் பண்ணி சேவ் கொடுத்தீங்க அப்படின்னா இப்போ நீங்க ஒரிஜினல் கவரை வச்சீங்களா அதுதான் உங்களுக்கு தம்ப்நெயிலா செட் ஆயிடும். ஓகேவா? செட் ஆயிடுச்சுங்களா? இந்த மாதிரி தம்ப்நெயிலா செட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் என்ன கேட்டா டாபிக்ஸ். இதுதான் ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம். ஓகேவா? என்ன அப்படின்னா இங்க ஆட் டாபிக்ஸ் இருக்குல்ல அதை வந்து ஜஸ்ட் கிளிக் பண்ணி நீங்க என்ன மாதிரி கண்டென்ட்டான ரீல்ஸ் வந்து போறீங்க. ஓகேவா? உங்களுக்கு வந்து என்டர்டைன்மெண்ட் கண்டென்ட்டா இல்ல ஒரு டெக்னாலஜி பத்தி ஒரு டெக் சேனல் பத்தி பேசுறதா இல்ல ஒரு குக்கிங் சேனல் அந்த மாதிரி என்ன மாதிரி கண்டென்ட் நீங்க ரீல்ஸ் வீடியோ அப்லோட் பண்ணீங்கன்னா இதுல வந்து டாபிக் வந்து செலக்ட் பண்ணுவோம். ஓகேவா? இப்போ நான் போறது பாத்தீங்கன்னா ஒரு டெக் சேனலை பத்தி. அப்ப நான் இதுல எதை சார் கலெக்ட் பண்ணணும் அப்படின்னா இங்க வந்து கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு ஒரு ஷோ ஆகும். இதுல வந்து உங்களுக்கு இந்த கன்சியூமர் டீச் அப்படின்னு இருக்குல்ல அதை வந்து செலக்ட் பண்ணிட்டு சேவ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சேவ் ஆயிடும். இதுவே நீங்க ஒரு ரீல்ஸ் வீடியோ போடுறீங்க அப்படின்னா நீங்க வந்து மியூசிக் வீடியோஸ், டான்ஸ் இல்ல காமெடி இந்த மாதிரி டாபிக்ஸ் வந்து நீங்க செலக்ட் பண்ணி சேவ் பண்ணிக்கலாம். ஓகேவா? பட் உங்களுடைய கண்டென்ட்க்கு ஏத்த மாதிரி டாபிக் வந்து செலக்ட் பண்ணிட்டு சேவ் பண்ணீங்கன்னா நீங்க போற ரீல்ஸ் வீடியோ 100% வந்து வைரல் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? பட் இந்த மெத்தட் ஃபுல்லா நீங்க டைப் பண்ணிட்டு ஷேர் அப்படின்றத கொடுத்தீங்கன்னா உங்களுடைய ரீல்ஸ் வந்து நல்ல வியூஸ் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட இருக்க பெல் ஐகான் நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாமா? பை.